ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டயட் லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். டெய்லி இது சப்பாத்தி தான் இருக்கும். ஆனால் அந்த சப்பாத்தியே வந்து சும்மா வெறும் சப்பாத்தி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக கொடுக்கணுன்றது தான் நான் எப்போவுமே அது மாதிரி தான் பண்ணுவேன். இந்த சப்பாத்தி கூட டிஃப்ரெண்ட்டாக சைட் டிஷ்ஷை கொடுத்தோம்னா அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி சப்பாத்தி மாவில் வந்து உப்பு, ஓமம், ஜீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நான் கலந்துட்டு கொஞ்சம் வெண்ணெயும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு மிக்சியில் வந்து கேரட்டை பீட்ரூட்டை பொடியை நறுக்கி போட்டு ஒரு 2 பல் பூண்டையும் போட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அந்த மாவோடு கலந்து நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு வந்து கலர் வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்குது. அந்த வந்து சப்பாத்தி திரட்டி போட்டு எடுத்துட்டேன். ஒரே ஒரு சப்பாத்தி, அப்புறம் பாயில்டு எக்கு, காய் வந்து நான் காராமணி காய் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி அவளுக்கு லஞ்சுக்காக நான் கொடுத்துருக்குது. ஜூஸ் வந்து ஸ்ட்ராபெரி ஜூஸ் தான் போட போகிறேன். ஆல்ரெடி நான் போட்டுட்டு மிச்சம் இருந்தது. ஒரு பாக்ஸ் வாங்கினா கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு தான் தாங்கும். ஸோ பாதி போட்டுட்டு மிச்சம் இருந்ததை போட்டு நான் ஸ்ட்ராபெரி ஜூஸ் பண்ணிட்டேன். இதுதான் அவளுடைய டயட் லஞ்ச் இன்றைக்கி அவளுக்கு.